ஹை காய்ஸ், வெல்கம் டு சோலோ ட்ராவல் vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சென்னையிலே சுற்ற போகிறதில்ல, நம்ம இன்றைக்கி வெளியூர் போய் சோலோ ட்ரிப் போக போகிறோம். ஸோ எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன காய்ஸ், சோலோ ட்ரிப் போகலாமா? ஸோ நாம் இங்கே நம்ம சோலோ ட்ரிப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நாம் இங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே மறுபடியும் நம்ம இங்கே பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. ஸோ இது இடம் புதுசாக இருக்கேன்னு நினைக்காங்க, இது ஆப்போசிட் பஸ் ஸ்டாப் தான். ஸோ அப்படியே நான் பஸ் ஏறி அப்படியே நான் தாம்பரம் பஸ்ஸுக்கு நான் அப்படியே ஏறி போயிட்டு இருந்தேன். ஸோ தாம்பரத்துக்கும் நம்ம ஸ்டேஷனுக்கும் ரீச் ஆகிட்டோம் ஒரு வழியாக. ஸோ நான் போனது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயினில் நான் என்னென்னா, நான் ஸ்லீப்பர் கோச் புக் பண்ணி நான் அப்படி தான் போயிட்டு இருந்தேன். ஸோ நான் சீக்கிரமாகவும் வந்துட்டேன் இங்கே ஸ்டேஷனுக்குமே. ஸோ வந்ததுமே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்க்கான அந்த போர்டும் போட்டாங்க, என்ன டைமிங்கு, ஸோ என்ன பிளாட்ஃபார்ம் எல்லாமே போட்டாங்க. ஸோ நான் அப்படியே கிளம்புறதுக்காக நான் அப்படியே வந்துட்டேன். ஸோ இங்கே நான் பிளாட்ஃபார்மும் ஏறி நான் அப்படியே எந்த பிளாட்ஃபார்ம் 7th பிளாட்ஃபார்ம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் 7th பிளாட்ஃபார்முக்கு நான் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ட்ரெயினும் ஒரு வழியாக வந்துருச்சு. ஸோ நான் இங்கே ட்ரெயினுக்காக அப்படியே நான் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருந்தேன். ஸோ ட்ரெயின் ஒரு வழியாக ஸ்டாப் ஆனோடனே நான் எனக்கான கோச்சுக்கு போயிட்டு நான் போய் ஏற போயிட்டேன். ஸோ நான் அப்படியே இங்கே ஏறிட்டு நான் இங்கே வாசல்கிட்ட இருந்து வழக்கம் போல் நான் ஒரு வீடியோ ஷூட் மாதிரி அப்படியே நான் என்னோடய வீடியோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தாம்பரம் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே கிளம்புறப்போ இது இந்த வியூ, இந்த வீடியோ இது எடுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே நான் கிளம்பி போயிட்டேன். ஸோ ட்ரெயின் ஏறினதுமே நானும் என் சீட்டுக்கு போயிட்டு அப்படியே செட்டில் அப் ஆகிட்டு அப்படியே சின்னதாக என்னையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நான் அப்படியே அப்பர் பெர்த்தில் உட்காந்துட்டு காலை நீட்டிட்டு அப்படியே விட்டத்தை பார்த்த மாதிரி அப்படியே படுத்துட்டேங்க நான். ஸோ அப்படியே படுத்ததுமே இங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆள் சப்பாத்தி விற்க வந்தார். ஸோ அப்படியே நானும் இங்கே சப்பாத்தி வாங்கிட்டேன் எங்கள் ட்ரெயினில். ஸோ சப்பாத்தியை பொறுத்தளவு ரொம்ப சுமார் தான், பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. சரி ஏதோ சாப்பிட்ணும், சரி வயிற்ற காய போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சப்பாத்தி சாப்பிட்டு அப்படியே போயிட்டேன். ஸோ நைட்டு 10 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஃபுல்லாக கம்பார்ட்மெண்ட்டே எல்லாமே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணிட்டாங்க, எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கன்னியாகுமரி, அதாவது நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரி போகும்போது பார்த்திங்கன்னா ஆளே இல்லைங்க கோச்சே. ஸோ அப்படியே நானும் அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ இங்கே கன்னியாகுமரி ரீச் ஆகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா காலையில் 5:30 மணி இருக்கும். ஸோ அந்நேரம் பார்த்திங்கன்னா அந்த நிலா கூட பயங்கர பிரைட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படியே நானும் இங்கே கன்னியாகுமரி நான் ரீச் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நான் கன்னியாகுமரி இந்த இதில் வர்றப்பையும் பார்த்திங்க அப்படின்னா, இடையில எங்கேயுமே லைட்டே எரியலைங்க ஸ்டேஷனில் ஃபுல்லாகவே. ஸோ அந்த இது கொஞ்சம் டார்க்காகவே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் வியூக்கு ஓகே தான். பட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போக 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 பார்த்திங்க அப்படின்னா, அங்கே ஃபுல்லாகவே லைட்ஸ்லாம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ நான் இங்கே ஒரு வழியாக இங்கே கன்னியாகுமரி ரீச் ஆகியாச்சு. ஸோ நாம் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டேஷன்லேருந்து அப்படியே நம்ம கீழே இறங்கிட்டு நேராக போய் சன்ரைஸ் பார்க்க போனோம். ஸோ கன்னியாகுமரினாலே என்னென்னா சன்ரைஸு சன்செட்டு தாங்க பார்ப்பாங்க. ஸோ நான் சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக நான் போயிட்டேன். ஸோ நடந்து போகும்போதே இங்கே பார்த்திங்க அப்படின்னா, கன்னியாகுமரியோட ஃபேமஸ் மாதா சர்ச் ஒன்று அங்கே இருக்குது. ஸோ அது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, எனக்கு டைம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நான் அப்படியே நான் நடந்து போயிட்டுருக்கப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக போர்டெலாம் போட்டிருந்தாங்க. என்னென்னா அந்த போட் போகிறதுக்கு இடம், அதே மாதிரி சன்ரைஸ் போகிறது பார்க்குறதுக்கான இடம், இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நான் நடந்து அப்படியே போயிட்டே இருந்தேன். இது நிறையா கடை சந்துக்குள்ள மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லா கடையும் பூட்டிருச்சு. அப்படியே நான் போயிட்டே இருந்தேன். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா, பகவதி அம்மன் கோயிலுக்கு பேக் சைடில் தாங்க இந்த சன்ரைஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திருவள்ளுவர் சிலையும் அந்த விவேகானந்தர் ராக்கும் நல்லாயிருக்கும். அந்த லைட் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் அப்படியே வீடியோ எடுக்கிறக்கா அப்படியே பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் பேக்ரவுண்ட்லாம் ஃபுல்லாகவே வெளிச்சமாகிட்டே வந்துச்சு. ஸோ அதில் நான் கொஞ்சம் ஷார்ட்ஸாக நான் போட்டிருப்பேன். ஏன்னா வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வர 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 அந்த ஷார்ட்ஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ ஏன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் டைம் லேப்ஸ் போட்டிருக்கலாம். பட் ஆனால் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வைக்கிறதுக்கும் இடம் இல்லை எனக்கு. தென் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஃபுல்லாக அந்த சன் வர்றதுக்கான இது ஃபஸ்ட்டு இல்லாத மாதிரியே தான் இருந்துச்சு.
ஏன் அப்படின்னா அங்கே கிளைமேட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக கூலிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் அதே மாதிரி மழையும் வந்து லைட்டாக தூத்தல் வந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஸோ அதனால் வந்து சன் வருமா வராதாங்கிற மாதிரியே தான் எல்லாருமே பார்த்துட்டே இருந்தாங்க. பட் ஆனால் அங்கே உள்ள ஒரு லோக்கல் கை வந்து என்ன சொன்னார் அப்படின்னா 6:40 கரெக்டாக வந்து சூரியன் உதிக்குங்க அப்படின்னாப்புல. ஸோ அதே மாதிரி தாங்க 6:40க்கு தான் அங்கே வந்து சூரியனே உதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து நான் பின்னால் உங்களுக்கு வந்து நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து செல்ஃபியில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாம் மட்டும் எடுக்காமல் எப்படி இருந்தேன் எப்படி, ஸோ நானும் எடுப்பேன்டா அப்படின்ட்டு நானும் எடுத்தேங்க. ஸோ எடுத்துகிட்டு அப்படியே நான் இங்கே வந்து போட் சைடுக்கு இங்கிட்டு வந்தேன். ஸோ இங்கே வந்தப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூம்லாம் இங்கே எடுக்கலைங்க. ஸோ அப்படியே நேராக டாய்லெட்டு, பாத்ரூமு, லாக்கர் இந்த மாதிரி ஒரு பிளேஸை பார்த்தேன். ஸோ இங்கே வந்து ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. 80 ருபீஸ் தான் கேட்டாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து. ஸோ அங்கே நான் கொடுத்துட்டு அப்படியே நான் குளிச்சுட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சரி கோயிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு அந்த பகவதி அம்மன் கோயிலுக்கு போனேங்க. ஸோ போனோடனே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவதி அம்மனை போய் அங்கே வெளியிலேருந்து லைட்டாக தான் வீடியோ எடுக்க விட்டாங்க. ஸோ உள்ளே போய் சாமியை கும்பிட்டு அப்படியே நான் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சரி போட்டுக்கு போய் நிற்கலாம் அப்படிங்க பார்த்தோன்னா இங்கே கூட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆளுங்க ஃபுல்லாக நின்றுட்டே இருந்தாங்க. சரி அதுக்குள்ளே போய் நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு 4 இட்லியை போய் வாயில் போட்டு அப்படியே அள்ளி போட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேங்க. ஸோ நான் இந்த அப்படியே இங்கே போட்டிங்க்காக நான் இங்கே கூட்டத்திலே நான் இங்கே வந்து நின்றுட்டேன். ஸோ நான் மார்னிங் வந்து 8:15க்கு வந்து நான் அங்கே கூட்டத்தில் அங்கே நின்னேங்க. ஸோ நான் இங்கே போட்டுக்கு இங்கே வந்து நான் எப்போ ரீச் ஆனேன் அப்படின்னா 10:25 தாங்க நான் இங்கே வந்து ரீச் ஆனேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த மீன்லாம் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு அந்த வியாபாரத்துக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த இடம் தாங்க அது வந்து. ஸோ அப்படியே நான் இங்கே வந்து போட்டிங் போகிறக்கா இது பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து போட்டிங்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 ருபீஸ் நார்மல் டிக்கெட்டு. ஸோ ஸ்பெஷல் டிக்கெட் அப்படின்னா 300 ருபீஸு. ஸோ அது ஏன் வந்து ஸ்பெஷல் டிக்கெட்டுன்னு சொல்கிறாங்கன்னு தெரில. ஒருவேளை கூட்டத்தை வந்து அவங்க வந்து இப்போ சைட்லேருந்து தனி ரோ மாதிரி போகும். ஸோ அதுக்காக தான் அவங்க 300 ருபீஸ் வச்சுருக்காங்களா என்னென்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எல்லாருமே ஒரே இதில் தான் போய் போட்டில் போய் நாங்கள் ஏறினோங்க. ஸோ இங்கே கன்னியாகுமரிக்கு பொறுத்தளவில் இந்த போட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கன்செஷனில் கூட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேவா. ஸோ அது வந்து என்ன அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு லெட்ரு மாதிரி நீங்கள் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த போட்டிங் இதுக்கெலாம் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நான் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 ஸ்கூல்ஸ் போல் வந்திருந்தாங்க. ஸோ ஸ்டாஃப்ஸோடு சேர்த்து இந்த மாதிரி வந்து லெட்ரு மாதிரி எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ இத்தனை ஹெட் கவுண்ட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணி இது கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இதோட ப்ரைஸ்க்கு வந்து நான் வந்து என்னென்னா நான் 75 ருபீஸ்க்குள்ள டிக்கெட் தான் நான் எடுத்துகிட்டு நான் அப்படியே போனேன். ஸோ ஆக்சுவலாக டிக்கெட் எடுத்துகிட்டும் அதுக்கடுத்தும் வேறு இங்கே பயங்கர க்யூவாக நிறையா இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ கோவக்குள்ளே கூப்பிட்டு போகிற மாதிரி நிறையா வந்து கூப்பிட்டு போயிட்டு இருந்துச்சு. நான் அப்படியே நான் இங்கே டிக்கெட்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நான் அந்த கோவக்குள்ளே போயிட்டு அப்படியே நான் போயிட்டுருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எவ்வளோ கூட்டம் இருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ எனக்கு முன்னாடியும் சரி எனக்கு பின்னாடியும் சரி பயங்கர கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நிறையா பேர் என்னென்னா வெளி ஸ்டேட்டு வெளி மாவட்டம் இந்த மாதிரி ஆளுகளாக தான் நிறையா வந்திருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டிங்க்கு போகிறதுல வந்து ஆக்சுவலாக டைமிங் இருக்குது. ஸோ என்னென்னா மார்னிங் 7:45க்கு வந்து டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 4 o'clockல அந்த டிக்கெட் கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போட்டிங் போய்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் 4 o'clockக்குள்ளே நீங்கள் இங்கே ரிட்டர்ன் வரணுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த போட்டிங்கோட ரூல்ஸ் ஓகேவா. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா போட்டிங்க்கு இதுக்கு போகிறதுக்காக வந்து இது போகிற லொக்கேஷன் இது வந்து. ஸோ அந்த கவுண்டர்லேருந்து அந்த கூட்டத்துலேருந்து அப்படியே நான் வந்துட்டு இங்கே போட்டிங் போகிறதுக்காக நான் இங்கே வந்தேன். ஸோ அதில் இந்த வியூவிலேருந்து நீங்கள் வந்து திருவள்ளுவர் சிலையும் சரி அந்த விவேகானந்தர் சிலையும் சரி சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த இதுலேருந்து பார்க்குறப்ப. ஸோ இங்கே போட்டிங் வந்து எப்படி அப்படின்னா ஆக்சுவலாக வந்து 2 போட் வந்து தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. சப்போஸ் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் 3rd போட் வந்து இங்கே எடுக்கிறாங்க. ஸோ நான் போனப்போ வந்து பயங்கர க்ரௌடாக இருந்தனால 3rd போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ இங்கே வந்து என்னென்னா ஒரு போட் வந்து இங்கேருந்து அங்கே திருவள்ளுவர் சிலைக்கு போகிறது, ஒரு போட் வந்து அங்கேருந்து இங்கே வருது. ஸோ நான் அப்படியே இங்கே போயிட்டு இங்கே சேஃப்டி ஜாக்கெட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக அது வந்து வியர் பண்ணணும். ஸோ வியர் பண்ணிட்டு நானும் அப்படியே இந்த வீடியோலாம் போட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன். ஸோ நமக்குன்னு பார்த்து ஜன்னல் சீட்டும் கிடச்சது இங்கே வந்து. சரி வீடியோ எடுக்கவும் கரெக்டாக இருக்குமே, சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நானும் உட்காந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு போட்டில் ஏற்றுறதுக்கும் ஒரு ஹெட் கவுண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன கவுண்ட்டுன்னு எனக்கு கிளியராக தெரில. பட் ஆனால் ஆளுகளை இங்கே எல்லாத்தையுமே ஏற்றிட்டு அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கேருந்து போட்லேருந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ எடுத்ததுமே இந்த வியூ எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ கடலுக்கு நடுவில் இப்படி வீடியோ எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எங்கே இறக்கி விடுவாங்க அப்படின்னா விவேகானந்தர் ராக்கில் தாங்க ஃபஸ்ட்டு இறக்கி விடுவாங்க. ஸோ இறக்கி விட்டதுமே இந்த லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு ஒரு கூடக்குள்ளே போட்டுறணும். ஸோ போட்டதுமே அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த போட்டு இந்த இதெல்லாமே ஃபுல்லாக கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்து விவேகானந்தர் ராக்குக்கு அப்படியே நான் நடக்க ஆரம்பித்தேன். ஸோ இதில் போகிறீங்க அப்படின்னா விவேகானந்தர் ராக்கோட கோட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த ராக்கில் வந்து நிறையா வந்து கல்வெட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே இங்கே போகிற வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு தான் போகணும். ஸோ அதோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 ருபீஸு. ஸோ அங்கேருந்து நீங்கள் என்னென்னா பக்கத்தில் வந்து செருப்பு போடுறதுக்கு இந்த மாதிரிலாம் இடம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி அந்த செருப்பு போடுறதுக்கான ஸ்டாண்டுக்கும் ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து போடனாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்படியே நான் போயிட்டே இருந்தப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிக்கெட் செக்கிங்லாம் வந்து ஆள் இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த டிக்கெட்லாம் நீங்கள் எடுத்துருக்கீங்களா செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து போக சொல்லிடுவாங்க. ஸோ நான் அப்படியே எடுத்துகிட்டு நான் அப்படியே இங்கே மேலே அந்த விவேகானந்தர் ராக்குக்கு அப்படியே போயிட்டே இருந்தேன். ஸோ இங்கே வந்து என்னென்னா ஆக்சுவலாக வந்து 2 இது இருக்குது. ஸோ ஒன்று வந்து என்னென்னா பெரிய விவேகானந்தர் சிலை வந்து தியான மண்டபம் மாதிரி இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து ஒரு சாமி இது மாதிரி, அதாவது பகவதி அம்மன் வந்து அந்த பாறையில் வந்து அவங்க கால் தடம் இருக்கிற மாதிரி ஸோ அது வந்து இருக்கும். ஸோ இது 2த்துக்குமே வந்து என்னென்னா வீடியோ அலோவ் பண்ணலைங்க. ஸோ ஏன் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி வீடியோ அலோடு வந்து எங்கேயுமே இந்த 2 இதுக்குமே கிடையவே கிடையாது. ஸோ அதை மீறி எடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாச்சும் பார்த்து இது பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இதில் எதுவுமே நான் அந்த இதில் நான் வந்து அட்டாச் பண்ணல. பட் ஆனால் உங்களுக்கு இடத்த மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வெளியிலேருந்து அந்த இடம் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் பாருங்கள். ஸோ இந்த விவேகானந்தர் ராக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து படிக்கட்டெலாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு இந்த மாதிரி தான் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் இந்த கடலோட வியூ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதே சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த வெயிலோட வெளிச்சம் வந்து பட்டு அந்த ஓஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் செம்மையாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து சீனியர்லாம் நான் வந்து ட்ரா பண்ணப்போ அந்த ப்ளூ கலரில் வாட்டர் போடுவோம்ல, ஸோ அதே மாதிரி தாங்க இதுலேயும் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இது இடம் வந்து அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் மாதிரி அப்படியே தனியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விவேகானந்தர் சிலை வச்சு அந்த தியான மண்டபமாக இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதுதாங்க இந்த இடம் வந்து. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நிறையா படிக்கட்டு மாதிரி வச்சு இது இருக்கும். பட் ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு ஃபோட்டோ இந்த வீடியோ எதுவுமே அலோவ் கிடையாது. ஸோ நான் இங்கே வெளியே மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த இதில்.
ஸோ அந்த மண்டபத்தோட இடம்லாம் வந்து அப்படியே நான் வெளியே முடிச்சு நான் வர்றப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கி போனோம். ஸோ இங்கே கீழே இறங்கி போகிறப்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூமும் இருக்கும். ஸோ ஜென்ஸ்க்கு தனியாக இருக்கும், லேடீஸ்க்கும் தனியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து தியான மண்டபம்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து இருந்துச்சுங்க. ஸோ அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த தியான மண்டபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர காம் சைலண்ட்டாக அப்படி ஒரு இதாக இருந்துச்சு. அவ்வளோ சைலண்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆளுங்கள்லாம் வந்து அப்படின்னு சொல்லி அப்படியே உள்ளே போனாங்க. நிறையா பேர் 4-5 பேர்கிட்ட போனாங்க. ஸோ போயிட்டு அது வந்து பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே வந்து ரிட்டன் தாங்க வந்தோம். ஏன்னா உள்ளே போனீங்கன்னா இருட்டாக தான் இருந்துச்சு. ஏதோ கரண்ட்டே இல்லாத வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே இங்கே சைடில் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து புக் ஸ்டாலாக இருக்கும். ஏன்னா விவேகானந்தரோட புக்ஸு, அவரோட வாழ்க்கை வரலாறு புக்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா ப்ளா நிறையா புக்ஸ் எல்லாம் இருக்கும் அதில். ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி படித்து பாருங்கள். ஸோ நான் அப்படியே இங்கே வந்து வெளியே வந்தப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த பகவதி அம்மன் அந்த பாறைக்கு இதுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி போகலான்னு பார்த்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வீடியோகிராஃபி, ஃபோட்டோஸ் எதுவுமே அலோ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் நான் லைட்டாக மட்டும் தெரிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்து குடுக்குன்னு ஓடி வந்துட்டேங்க. ஸோ நான் இங்கே வந்து என்ன அப்படின்னா இதையும் நான் வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இந்த ஒரு வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு. ஏன் அப்படின்னா இந்த மண்டபம் அதுக்கு பின்னால் வந்து அந்த விவேகானந்தரோட அந்த இது வந்து ராக்கோட இது வந்து இருந்துச்சு, சிலையோட அந்த பின்னால் இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அப்படியே ஆவலோடு பார்த்துட்டு காத்துட்டு இருந்த அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு நான் வந்து அப்படியே நான் நடந்து போகலான்னு சொல்லி போய்கிட்டே இருந்தேங்க. ஸோ இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் செருப்பெல்லாம் போட்டு போகக்கூடாது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து சிசிடிவி கேமரா வச்சு ஃபுல்லாகவே உங்களை வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்படியே நான் இங்கே வந்து இந்த மொட்டை வெயிலில் நான் கிளாஸ் பிரிட்ஜில் நடந்தே போகிறேன்ட்டு நான் அப்படியே நான் நடந்து வீராப்பாக நான் நடந்து போயிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா வந்து வேலை நடந்துட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து நிறையா சிலையெல்லாம் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே சிஎம் அவரோட கல்வெட்டுகள் இதெல்லாம் வந்து வைக்கணும்னு சொல்லி அவர் ஆர்டர் போட்டாரா என்னன்னு தெரியல. அதுவும் இங்கே வந்து இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நான் இங்கே வந்து போயிட்டே இருந்தப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து சென்டரில் மட்டும்தான் கிளாஸ் வச்சுருக்காங்க. சைடில் ஃபுல்லாகவே வந்து அந்த இதில் மறைவாக இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா சென்டரில் இருக்கிறதா வந்து நீங்கள் பார்க்குறப்போ வந்து டக்குன்னு இந்த அலைகள் இதெல்லாம் வந்து தெரியும். அதுவும் இல்லாமல் அந்த சென்டரில் தான் வந்து நிறையா பாறைங்கள்லாம் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து தண்ணி வந்து அந்த பாறையில் அடிக்கிறப்ப அது வந்து உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வியூ பார்க்குறக்கும் சரி, நடந்து போகிறக்கும் சரி, அது வந்து நல்லாயிருக்கும். பட் இது வந்து எனக்கு நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்து பயங்கர கூட்டமாக நெரிசலாக அப்படியே போயிட்டே இருந்தாங்க. அவங்க அந்த சைடு போக மாட்டேங்காங்க, இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த கிளாஸில் மட்டும்தான் நான் நடப்பேன்னு சொல்லி நடந்தாங்க வீம்புக்குனே. ஸோ இந்த நடந்து போகிறப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த விஆர் மால், இந்த சென்னையில் வந்து விஆர் மால் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த 3D கிளாஸ் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. விஆர் கேம்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கேம்ஸில் வந்து அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தாங்க இருந்துச்சு இதில் வந்து நடக்கிறப்ப. ஸோ ஒரு சிலர் வந்து சின்ன பசங்க வந்து என்னென்னா இதெல்லாம் நடந்து போகிறதுக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து தைரியமாக இதில் என்ன பெரிய இது இருக்குது அப்படின்னு தான் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து என்னென்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இது வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கீழே அப்படியே நான் வீடியோ அப்படியே எடுத்துக்கிட்டே அப்படியே நான் போயிட்டுருந்தேன். ஸோ இங்கே போயிட்டு இருந்தப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய புலவர் 1330 குறள் எழுதின திருவள்ளுவரோட சிலை வந்து இருந்துச்சு. ஸோ அவரையும் வந்து பார்த்துட்டு ஸோ அப்படியே அவர் உள்ளே வந்து என்னென்னா இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து முன்னால் வந்து நான் சின்ன வயசில் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1330 குறளும் இங்கேருந்து அவரோட பாதத்தை வந்து ரீச் பண்ணுற அளவுக்கு அங்கே வந்து ஃபுல்லாகவே கல்வெட்டு மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. பட் இந்த வட்டம் வந்து நான் போனப்போ பயங்கர எனக்கு வந்து என்ன சொல்கிறது, லைக் எக்ஸ்பெக்டேஷனே வந்து பிரேக் பண்ண மாதிரி ஆயிடுச்சுங்க அந்த இடத்த வந்து பார்க்குறப்ப. ஸோ ஏன் அப்படின்னா 133 அதிகாரத்துலேருந்து வெறும் ஒரு குறள் மட்டும் எடுத்து வச்சு அது கல்வெட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரியா சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாத மாதிரி ஆயிடுச்சுங்க அந்த இடத்தெல்லாம் பார்க்குறப்ப. ஸோ இந்த திருவள்ளுவர் சிலைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா திருவள்ளுவர் எழுதினது வந்து 1330 குறள் எழுதியிருக்காரு 133 அதிகாரத்தில். ஸோ அதனால் வந்து இவருக்கு சிலையோட இந்த உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 133 அடி வந்து இந்த சிலையோட ஃபீட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கடலுக்கு நடுவில் வந்து இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சிலைக்கு வந்து நீங்கள் ஏறி போகிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து படிக்கட்டு இருக்கும். ஸோ போகிறதுக்கு ஒரு வழி, வர்றதுக்கும் ஒரு வழி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம ஏறி போய்க்கிட்டே இருந்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 3 மாடி 4 மாடி ஏறி இருப்பேங்க.
ஸோ அந்த 4 மாடி கழிச்சு தான் இங்கே வந்து என்னென்னா நீங்கள் திருவள்ளுவரோட அந்த பாதத்துக்கிட்ட இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போவீங்க. ஸோ இப்போ நான் போகிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் தாங்க. ஸோ மேலே வர்றது. ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போக வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் தாங்க. ஸோ அந்த இடம் வந்து ஏன் அப்படின்னா அது வந்து தான் சன்செட் பாயிண்ட்டு. ஸோ பீச்சும் கூட அதுதான். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம சும்மா போய் நின்றுட்டு காற்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் போனது. ஸோ ஆக்சுவலாக வந்து என்னென்னா இதுதான் வந்து நான் சொன்னதுங்க 133 குறள் மட்டும், அதுவும் அதிகாரத்துலேருந்து ஒரு குறள் மட்டும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னது. ஸோ இது தாங்க அந்த 133 அதிகாரத்துலேருந்து ஒரு குறள் எடுத்து அந்த பிளேஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா கீழேருந்து மேலே நீங்கள் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா குறளும் வந்து அங்கே எழுதி வச்சுருப்பாங்க. தமிழ், இங்கிலீஷ் இது எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் தமிழில் மட்டும் ஃபுல்லாகவே ஒரு இதில் வச்சுருக்காங்க. ஸோ இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் ஃபுல்லாகவே எழுதி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதெல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி இடம் வச்சுருந்தாங்க. ஸோ அது எதுக்காகங்கிறது எனக்கு தெரியல. பட் அதுக்கும் வந்து உள்ளே போகக்கூடாதுன்ட்டு நிறையா பேர் ஆளுகள்லாம் வந்து உட்கார வச்சுருந்தாங்க. அது ஏங்கிறது எனக்கு ரீசன் தெரியலங்க. ஸோ நான் இங்கே திருவள்ளுவர் சிலை இந்த இதெல்லாம் வந்து குறள் இதெல்லாம் லைட்டாக சும்மா கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அப்படியே நான் இந்த இதெல்லாம் கொஞ்சம் வீடியோவாக எடுத்துகிட்டு நான் இந்த இடத்த விட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ வெளியே போகிறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் இதே கிளாஸ் பிரிட்ஜ் வழியாக தான் நீங்கள் நடந்து போயிட்டு ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து எப்படி போகணும் அப்படின்னா அந்த விவேகானந்தர் சிலைக்கு நீங்கள் போட்லேருந்து ஏறி வந்தீங்களோ ஸோ அதே வழியாக தான் நீங்கள் வந்து அப்படியே கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ சேம் இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா அதே கிளாஸ் கிட்ட போகிறான்னு நின்றுக்கிட்டானுங்க. ஸோ அப்படியே போகவும் மாட்டிக்காங்க, விழவும் மாட்டிக்காங்க. ஸோ நம்மலாம் இது ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி நினச்சா நகல்றதே இல்லைங்க. சும்மா அப்படியே நின்றுட்டு எல்லாருமே வீடியோ எடுக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ நம்மளை மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. ஓகே தான் சரின்ட்டு நான் அப்படியே போகும்போதும் லைட்டாக சரி வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போயிட்டே இருந்தேன். பட் ஆனால் எனக்கு போகிறப்போ வந்து இந்த இதில் வந்து க்ளீனாக வந்து தெரியல. ஸோ ஏன்னா வந்து சன்லைட் வந்து அதில் ஃபுல்லாக பட்டுக்கிட்டே இருந்தனால எனக்கு க்ளீனாக இது தெரியல. பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த கிளாஸில் நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் இதில் வந்து சுடவே இல்லைங்க. ஸோ அந்த இது வந்து அந்த கிளாஸே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கூலிங்காக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது சன்னோட இதை வந்து அப்சார்ப் பண்ணி ஹீட்டு இது எல்லாமே எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணல. பட் அந்த சைடில் உள்ளதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேசாக வந்து சூடு ஏறத்தான் செஞ்சு. பட் ஆனால் ரொம்ப ஹீட்டாலாம் இல்லை அந்த கிளாஸ் பிரிட்ஜை பொறுத்தளவில். ஸோ அது ஹீட்லாம் வந்து படாத மாதிரி தான் வந்து அதை மேனுஃபேக்சருமே பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி.
ச்சே! சோலோ ட்ரிப்பில் வந்திருக்கோம். வந்ததுக்கு இது கூட பண்ணலன்னா எப்படி? அப்படின்ட்டு நான் அப்படியே செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு இந்த இடத்த வந்து அப்படியே நான் அப்படியே எனக்கு நானே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த இடம் வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் க்ரௌடே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நான் ஜம்முன்னு அப்படியே இந்த கிளாஸ் பிரிட்ஜில் அப்படியே நான் நடந்து போயிட்டே இருந்தேன். ஸோ நடந்து போயிட்டு அதுக்கடுத்து அப்படியே நான் இங்கே தாண்டி போனப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து அந்த மேட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அது ஒன்று தாங்க பயங்கர சூடாக இருக்குது. பயங்கரமாக அனலாக கொதிக்குது. ஸோ அப்படியே நான் விவேகானந்தர் ராக்கையும் அப்படியே எடுத்துகிட்டு நான் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா, நான் அடுத்து வந்து போட்டுக்கு கிளம்புறதுக்காக நான் இந்த இடத்து வழியாக போயிட்டுருந்தேன். ஸோ இது வழியாக தாங்க நம்ம வந்து போட்டுக்கு திரும்ப நான் அங்கிட்டு போகிறதுக்கான ரூட் வந்து. ஸோ இங்கே வந்து நீங்கள் எதுவுமே டிக்கெட் எடுக்க வேண்டாம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிலேயும் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். இங்கேயும் வந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போகிறதுக்கும் வாரதுக்கும் நீங்கள் வெளியிலே நீங்கள் எடுத்துக்கலாம். அங்கேயே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங்கில். ஸோ எடுத்துகிட்டு அதே வழியாக நீங்கள் ரிட்டர்ன் வந்துக்கலாம். ஸோ இந்த போட்டில் திரும்ப நம்ம வந்து அந்த லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு அப்படியே எடுத்தாச்சு. ஸோ ஆளுகளும் எல்லாருமே செட்டிலப்பாக எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ நான் போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கிளம்புற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஸோ நான் அப்படியே போயிட்டு நான் ஸ்டாண்டிங்கில் தான் நான் அப்படியே நின்றுக்கிட்டேன். ஸோ எல்லாருமே நிறையா பேர் நிறையா உட்காந்துட்டாங்க. ஸோ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் கரெக்டாக வராங்க. ஸோ அவங்களுக்குன்னு அந்த ஹெட் கவுண்ட்டில் அந்த எல்லாத்தையுமே அப்படியே ஏற்றிட்டாங்க. ஸோ எல்லாம் பாருங்கள். ஸோ நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே போட்லேருந்து அப்படியே நம்ம ரிட்டன் கிளம்புனோம். ஸோ இங்கே வந்து ரிட்டனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்னென்னா ஸ்பெஷல் டிக்கெட், அதாவது ₹300 டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதோட ரூட் வந்து இப்படி தான். ஸோ அங்கேருந்து அந்த ரூட்டை பிடிச்சி இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே டேரெக்டாக வந்துடுவாங்க. எங்கேயுமே அவங்க சுற்ற தேவையில்லை. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல் டிக்கெட்டாக ₹300 சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னு தெரியல. தென் அதுக்கடுத்து அப்படியே நான் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து அதே பகவதி அம்மன் கோயில் இது வந்துச்சு. ஸோ அதுக்கு பின்னால் இந்த சைடு வாசல் வழியாக ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காந்தி மண்டபமும் காமராஜர் மண்டபமும் இருந்துச்சு. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா, காமராஜர் மண்டபங்கிறது வந்து காமராஜர் வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் அஸ்தியை வந்து கடலில் கரைக்கிறக்காக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காந்தி மண்டபமும் இதே தான். ஸோ காந்தி இறந்தப்போ அவரோட அஸ்தியை வந்து இந்த இடத்துல வச்சுருந்தனால இது வந்து காந்தி மண்டபம்னு வச்சுருக்காங்க. ஸோ காமராஜருக்கும் இதே மாதிரி தான். அவரோட அஸ்தி கரைக்கிறக்காக அந்த இடத்துல வச்சனால காமராஜர் மண்டபம். ஓகேவா? ஸோ இங்கே
காந்தி மண்டபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒஸ்ட்டுங்க. என்னென்னா வீடியோவே எடுக்கக்கூடாதாங்க. ஸோ பட் நான் வந்து என்ன அப்படின்னா சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா காமராஜர் இதுக்கு வந்து வீடியோஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா காமராஜரோட அவர் வாழ்ந்த ஃபோட்டோஸ், அவர் கூட யாரெல்லாம் தலைவர்கள்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே காமராஜருக்கு வந்து என்னென்னா இங்கே ஒரு சிலை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ காந்திக்கு அதே மாதிரி அங்கே ஒரு சிலை வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து என்னென்னா காந்திக்கு வந்து என்னென்னா அஸ்தி வச்சுருந்த இடம்னு சொல்லி அதுக்கு ஒரு போர்டு மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வச்சுருந்தாங்களாம். ஸோ இங்கே காமராஜருக்கும் அதே மாதிரி இங்கே தான் இந்த இடத்துல வச்சுருந்தாங்க அப்படின்லாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ நான் வந்து இது வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பீச்சுக்கு வந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நிறையா படத்தில் வந்து இந்த கல் இருக்கிற இடத்துல வந்து தான் நிறையா வந்து ஷூட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து அப்படியே வந்தேன் இந்த இடத்துக்கு. சும்மா அப்படியே தற்செயலாக பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து நல்லா காமாக பீஸாக ஆளே இல்லாமல் இடம் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் வந்து இங்கே காற்று வாங்குறக்கா இங்கே கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டேங்க. என் முடி மட்டும் கலையாமல் இருந்துச்சுன்னா இடத்துக்கு வந்து சூப்பராக இருந்திருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா அந்த முடி வந்து காற்றுக்கு அப்படியே குழஞ்சி போயிட்டு ஒரு மாதிரி தூக்கி நின்றுட்டு எரிச்சலாக இருந்துச்சு. பட் ஆனாலும் சரி ஓகே வீடியோ எடுப்போம், நல்லா காற்று அடிக்குதே அப்படிங்கிறக்காக நானும் விட்டுட்டேன். ஸோ நேச்சராகவும் இருந்துச்சு இது பார்க்குறப்ப. சரி ஓகே அப்படின்ட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ அந்த இடத்த விட்டு. ஸோ அப்படியே போனது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சன்செட் பாயிண்ட்டு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சன்செட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து சன்செட் வந்து நான் வீடியோஸ் எடுக்கலை. ஏன்னா நான் அந்த டைமில் தான் எனக்கு வந்து ட்ரெயினை பிடிக்கிற டைமு. ஸோ அதனால் வந்து நான் எடுக்கலை. ஸோ சன்செட் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6:30 போல் தான் ஈவினிங் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் சன்செட் எதுவும் எடுக்கலை. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல வந்து பீச்சில் சும்மா நின்றுட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன். ஸோ நான் இந்த இடத்துல கால் கூட நான் நினைக்கலைங்க. ஸோ அப்படியே நான் போனேன். சரி சாப்பிட்லான்னு சொல்லி நெக்ஸ்ட் அடுத்து ஹோட்டல் போனேன். ஸோ போனப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாபி தாபா கடை இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேமாக சென்னையில் இருக்கிற மாதிரியே ஸோ இருக்கும்னு சொல்லி நான் நினச்சேன். பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ எனக்கு வந்து இந்த சப்பாத்தி இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே நான் நடந்து போயிட்டே இருந்தேன். ஸோ நடந்து போயிட்டே இருந்தப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேக்ஸ் மியூசியம் சொல்லி ஒன்று போட்டிருந்தாங்க. அது நான் மார்னிங்கே பார்த்துட்டு சரி இந்த இடத்துக்கு போய் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயபுரின்னு சொல்லி போட்டு வேக்ஸ் மியூசியம் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இதோட சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 120 ருபீஸ். ஸோ இந்த வேக்ஸ் மியூசியம் அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 3D ஆர்ட் இதுன்னு சொல்லி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த வேக்ஸ் மியூசியமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா நமக்கு வந்து இந்த ஜாக் ஸ்பேரோ இந்த தாத்தா யாருன்னு தெரியாது, எம்எஸ் சுப்புலக்ஷ்மி, அப்புறம் வந்து அமிதாப் பச்சன் வச்சுருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோடி வச்சுருக்காங்க, அப்துல் கலாம் வச்சுருக்காங்க, ஸோ தளபதி விஜய் வச்சுருக்காங்க, தலைவர் வச்சுருக்காங்கங்க இந்த இடத்துல. ஸோ நான் அப்படியே தலைவர் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ இங்கே அன்னை தெரசா வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த இவர் யாருன்னு தெரியாது. தென் அதுக்கடுத்து அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அர்னால்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டீசல் இவரும் வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே இவர் பேர் விண்டீசலான்னு தெரில. பட் நான் சொல்லியிருக்கேன். பட் என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ இவங்க எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா வேக்ஸில் வந்து அப்படி ப்யூர் அக்யூரஸியாக அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே ஒபாமாவும் இங்கே வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ ஒபாமா இருந்தார், அதே மாதிரி அப்துல் கலாம் இருந்தார். தென் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மோடிஜி இருந்தாப்புல, ஜவஹர்லால் நேரு இருந்தார், அதே மாதிரி மன்மோகன் சிங் இருந்தார். ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து மோஸ்ட்லி இங்கே வந்து கவர் பண்ணி இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டாச்சுவாக வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே அதுலேருந்து உள்ளே வந்து போனீங்க அப்படின்னா இங்கே வந்து யாருன்னா ஷாருக் கான் இருந்தார், அதே மாதிரி இங்கே வந்து மைக்கேல் ஜாக்சனும் இருந்தாருங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து இந்த மாதிரி இது கொடுத்துருந்தாங்க. ஒரு தனி செட்டப்பில் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. இங்கே ஷாருக் கான் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் மைக்கேல் ஜாக்சன் பெர்ஃபெக்ட் மேட்சராக இருந்துச்சு. ஸோ இந்த பேட்மேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெழுகு பொம்மை மாதிரி இருக்குங்க. அது வந்து கரெக்டாக அந்த இது மாதிரியே இல்லை. பட்டு இது வந்து யாருன்னு தெரியல இது வந்து எனக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து காந்தி வச்சுருந்தாங்க. ஸோ காந்தி வச்சுருந்து அவர் வந்து ராட்டை இது சுற்றுற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க.
தென் இந்த தாத்தா யாருன்னு எனக்கு தெரியலங்க. இது யாராவது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட்டில் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு வந்து. ஸோ அப்படியே இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஐன்ஸ்டைன் இருந்தார். ஸோ அவர் தாங்க அப்படியே பெர்ஃபெக்ட்டாக உண்மையாகவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம அதுலேருந்து உள்ளே போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து சார்லி சாப்ளின் இருந்தார். ஸோ அவரையும் வந்து அப்படியே இங்கே பார்த்துட்டு, ஆனால் இந்த வேக்ஸ் மியூசியமில் எந்த ஒரு பொம்மையுமே வந்து நம்ம இங்கேருந்து டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து டச் பண்ணாமல் தான் நம்ம இங்கே வந்து ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3D ஆர்ட்டில் வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா அவங்களே உங்களுக்கு எடுத்தும் தருவாங்க. எந்த மாதிரி போஸ் கொடுத்து நீங்கள் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அனிமல்ஸ் வந்து அந்த இதில் 3D ஆர்ட் மாதிரி வச்சு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் ரூமில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 10 to 15 பெயிண்டிங்ஸ் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளோரில், வாலில், அப்புறம் சீலிங்கில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து மோஸ்ட்லி வந்து இது கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இது ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கலை. இதை ஜஸ்ட்டு வந்து நான் வீடியோ விலாக் மாதிரி தான் எடுக்க போகிறேன்னு சொல்லி தான் நான் வந்து ஆக்சுவலாக எடுத்திருந்தேன். ஸோ உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருக்கு, இது வந்து நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு மஸ்ட்டாக இது எனக்கு தெரிஞ்சு இது பிடிக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்ததுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே நானும் இங்கே ஸ்டேஷனுக்கு வந்து நான் நடந்து வந்துட்டேன். ஸோ இங்கே ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர மொட்டை வெயிலாக இருந்துச்சு நான் வந்தப்போ வந்து. ஸோ இங்கே வந்துட்டு அப்படியே நான் அந்த சேர்லலாம் வந்து உட்காந்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே எனக்கு வந்து என்னோடய ட்ரெயினோட பிளாட்ஃபார்ம் போட்டாங்க. ஸோ நானும் அப்படியே வந்து இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி அப்படியே நான் கிளம்பிட்டேன். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து கன்னியாகுமரி தான் இருக்கிறதுலே லாஸ்ட் ஸ்டேஷன் ஆஃப் தமிழ்நாடுங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ட்ரெயினுமே இங்கேருந்து தான் மோஸ்ட்லி ஒரு சில ட்ரெயின்ஸ் வந்து ஆரிஜின் ஆகுது இந்த இடத்துலேருந்து தான். ஸோ அப்படியே நான் ட்ரெயின் ஏறக்காக அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ நானும் அப்படியே கன்னியாகுமரியிலேருந்து அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியே போகிறதுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நான் வந்து இங்கே ட்ரெயின் வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சன்செட் ஆகிற டைம், அதாவது 6:00 வந்து எனக்கு வந்து ட்ரெயின் வந்து இங்கே கன்னியாகுமரியிலேருந்து. ஸோ நான் அப்படியே இங்கேருந்து நான் சென்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் தான் நான் வந்து ரீச் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வந்து லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு இது எல்லாமே பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஃபாலோயர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க, வியூஸுமே ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், பை பை, டாட்டா.